எஸ்ஐபிக்கு நான் வந்து காமெடியாக கொலோக்கியலாக ஒரு விஷயத்த சொல்லுவேன், சும்மா இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அது நீங்கள் சும்மா இருந்தாலே அந்த எஸ்ஐபி உங்களுக்கு அதிக பலன்களை தரும். ஈடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எஸ்ஐபியில் என்னென்னலாம் செய்யணும், என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எஸ்ஐபியை பொறுத்தளவு நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு பிளானோட ஆரம்பிக்கணும். எதுக்காக நம்ம எஸ்ஐபி போடுறோம், ஷார்ட் டேர்முக்கு போடுறோமா, மீடியம் டேர்முக்கு போடுறோமா, லாங் டேர்முக்கு போடுறோமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் முதலீடு பண்ணணும். எஸ்ஐபி நல்ல டூல் தான், ஆனாலும் அது டபுள் எட்ஜ்டு ஸ்வாட். நீங்கள் தவறான ஒரு திட்டத்தில் குறுகிய காலத்துக்கு போட்டுட்டீங்க அப்படின்னா அது எஸ்ஐபி மேலே உங்களுக்கு அவநம்பிக்கையை கொண்டு வந்துடும். ஈக்விட்டி ஃபண்ட்ஸை நான் 3 மாதம் போட்டுட்டு லாபம் கிடைக்குதுன்னு நான் எடுத்துடுறேன், இல்லை என் குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸுக்கு 3 மாதத்துக்காக நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா எஸ்ஐபி தவறாக டூலாக மாறிடும். அதனால் எஸ்ஐபியை நீங்கள் போடும்போது பிளான் பண்ணி பண்ணணும். என்ன டேர்ம் அப்படிங்கிறது பிளான் பண்ணி பண்ணணும். ஒன்று. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டோட போர்ட்ஃபோலியோவை நீங்கள் காப்பி பண்ணாதீங்க. அவருடைய தேவைகள், அவருடைய பயன்பாடுகள் வேறையாக இருக்கும், உங்களோட தேவைகள், உங்களோட பயன்பாடுகள் வேறையாக இருக்கும். அவரோட எஸ்ஐபி ரிட்டர்ன் அவர் போட்ட காலகட்டம் வேறையாக இருக்கும், நீங்கள் போடும்போது இருக்கக்கூடிய காலகட்டம் வேறையாக இருக்கும். 2 பேரும் ஒரே பிளானை தான் போட்டிருப்பீங்க. அவர் ஜனவரி 1, 2020 போட்டிருப்பாரு, நீங்கள் ஜனவரி 1, 2023 போட்டிருப்பீங்க. ரெண்டும் ஒரே ரிட்டர்ன் தராது, ஒரே பிளானாக இருந்தாலும். அதனால உங்கள் ஃப்ரெண்டோட போர்ட்ஃபோலியோவை நீங்கள் காப்பி பண்ணாதீங்க. ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர், ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரை போய் பார்த்தீங்கன்னா அவர் உங்களுக்கு கரெக்டான பிளானை, என்ன பிளான் பண்ணணும் அப்படிங்கிறது சஜஸ்ட் பண்ணுவார். எஸ்ஐபி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்த உடனே நம்ம டிலே பண்ணக்கூடாது. சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு வரும்பொழுதே ஒரு குறிப்பிட்ட தொகையை நம்ம தொடர்ந்து செலுத்திட்டு வர்றது தான். உதாரணத்துக்கு வெறும் ஒரு 1000 ரூபாயை நீங்கள் 30 வருஷம் சேமிச்சுட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ கட்டியிருப்பீங்க? 3,60,000 ரூபா கட்டியிருப்பீங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணம் 70 லட்சம் ரூபா கிடைக்கும். 15% உங்களுக்கு 70 லட்சம் ரூபா கிடைக்கும் 30 ஆண்டு முடிவடையும் பொழுது. இதே பணத்தை ஒரு 5 வருஷம் கழிச்சு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, அதாவது 25 வருஷம் தான் சேமிக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? இதே 1000 ரூபா உங்களுக்கு 33 லட்சமாக தான் கிடைக்கும். 1000 ரூபாயை அடுத்த 5 வருஷம் கழிச்சு சேர்த்திங்கன்னா 33 லட்சம் கிடைக்கும். 10 வருஷம் கழிச்சு சேர்த்திங்கன்னா 15 லட்சம் தான் கிடைக்கும். ஸோ எஸ்ஐபி நீங்கள் ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு டிலே பண்ணாமல் இமீடியட்டாக ஆரம்பிங்க. உங்கள் கோலை நோக்கி நீங்கள் தொடர்ந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருங்க. எஸ்ஐபியில் அடுத்த முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அசட் அலோகேஷன். அசட் அலோகேஷன் அப்படின்னு என்ன? நம்ம வேறு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அசட் இருக்குது. கோல்டு இருக்குது, ரியல் எஸ்டேட் இருக்குது, டெட் இருக்குது, ஈக்விட்டி இருக்குது. இந்த மாதிரி வேறு விதமான அசட்டில் நம்ம முதலீடு பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கேட்டிங்கனாலே அந்த ப்ராப்பர் அசட் அலோகேஷனில் அவர் பண்ணி தருவார். எதனால இது முக்கியம் அப்படின்னா இது எல்லாமே ஒரு சைக்கிளில் தான் பெர்ஃபார்ம் பண்ணும். திடீர்னு கோல்டு ஏறும், கோல்டு ஏறும் பொழுது ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் இறங்கும், ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் ஏறும் பொழுது கோல்டு திருப்பி இறங்கும். இந்த மாதிரி சைக்கிளில் தான் கமோடிட்டிஸ் பெர்ஃபார்ம் பண்ணும். அப்படிங்கும் பொழுது ஒரு அசட் அலோகேஷன் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வெல்த் வந்து ஒரு லாங்கர் டேர்மில் கிரியேட் பண்ண முடியும். அடுத்த முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் இருக்கும் பொழுது நிறைய பேர் ஒன்று எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணுவாங்க, இல்லைன்னா லாஸ் வருதுன்னு சொல்லி பயந்துருவாங்க. உதாரணத்துக்கு இப்போ ரீசெண்டாக வந்த கொரோனா பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு கிட்டத்தட்ட 25% இறங்கிச்சு. இறங்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, உடனே விற்றுட்டு வெளியே வந்துட்டாங்க. விற்றுட்டு வெளியே வரும்பொழுது அது அவங்களுடைய நோஷனல் லாஸ் ஆகிடுது. அதே பணத்தை அவங்க எஸ்ஐபியை அவங்க ஹோல்டு பண்ணி அடுத்த 3 மாதம் 6 மாதம் தொடர்ந்து இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு டபுளே ஆகியிருந்திருக்கும். ஸோ மார்க்கெட் கீழே இறங்கும் பொழுது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு அமௌண்ட்டும் உங்களுக்கு காம்பவுண்ட் ஆகி அதிக யூனிட்ஸை கொடுத்து மேற்கொண்டு வளர்வதற்கு அது உறுதுணையாக இருக்கும். எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது இந்த ஸ்கீமை நான் பார்த்தேன் சார், இந்த ஸ்கீம் வந்து இவ்வளோ % ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, இந்த ஸ்கீம் வந்து இவ்வளோ % ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெறும் பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸஸை பார்த்துட்டு நம்ம முதலீடு பண்ணுவது தவறு. மியூச்சுவல் ஃபண்ட்லேயே ஒரு வார்த்தை கீழே வேகமாக முன்னாடி படிச்சுட்டு இருந்தாங்க, இப்போ மெல்ல சொல்லுவாங்க, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க், ப்ளீஸ் ரீட் த ஆஃபர் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி பிஃபோர் இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெறும் பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸஸை இது 20% கொடுத்துருக்கு, 15% கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அந்த மாதிரி முதலீடுகள் பண்ணாமல்
கரெக்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம முதலீடு பண்ணுறது, நம்மளோட தேவைக்கேற்ப முதலீடு பண்ணுறது தான் சரியாக இருக்கும். எஸ்ஐபியை நான் போட ஆரம்பிச்சிட்டேன் சார், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னு சொன்னாங்க, அதனால் ஒரே பணத்தை நான் சீராக போட்டுக்கிட்டு வரேன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் உங்களோட சம்பளம் ஏற ஏற உங்கள் லைஃப் ஸ்டைல் மாற மாற நீங்கள் உங்கள் எஸ்ஐபியை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறது உங்களுக்கு கூடுதல் வளர்ச்சியை தரும். ஸோ எஸ்ஐபியை ஸ்டெப்பப் பண்ண பாருங்கள், இன்க்ரீஸ் பண்ண பாருங்கள். உங்களுக்கு எப்பப்பெல்லாம் சம்பளம் ஏறுதோ இல்லை லைஃப் ஸ்டைல் மாறுதோ அந்த மாதிரி சமயத்தில் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்வியலுக்கு தகுந்த மாதிரி அது மிகச்சிறந்த ரிட்டர்னை தரும். எஸ்ஐபியில் பீரியாடிக்கல் ரிவ்யூ ரொம்ப அவசியம். நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு போட்டுட்டோம் அதுக்காக அப்படியே மறந்துட்டோம் அப்படின்னு இல்லாமல் அதை வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை குறைஞ்சபட்சம் அதோட பெர்ஃபார்மன்ஸை ட்ராக் பண்ணுங்கள். அதில் எதுவும் அபரேஷன் இருந்தது அப்படின்னா நம்ம அதை திரும்பவும் ட்ராக்குக்கு கொண்டு வந்துக்கலாம். ஷார்ட் டேர்ம் ஃப்ளக்சுவேஷன்ஸை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் ஒரு லாங்கர் டேர்ம் கோலில் எஸ்ஐபி பண்ணீங்க அப்படின்னாலே எஸ்ஐபி உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்களை தரும். எஸ்ஐபிக்கு நான் காமெடியாக கொலோக்கியலாக ஒரு விஷயத்த சொல்லுவேன், சும்மா இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அது நீங்கள் சும்மா இருந்தாலே அந்த எஸ்ஐபி உங்களுக்கு அதிக பலன்களை தரும். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.